Praise the Lord, dear brothers and sisters. I welcome you all in the name of Lord and Savior Jesus Christ. இன்றைக்கான தலைப்பு உங்கள் பிரச்சனைகளை கண்டு அஞ்சாதிருங்கள். Don't be scared of your problems. அதான் இன்றைக்கான தலைப்பாக வந்திருக்கு. இன்னைக்கு இந்த மெசேஜை பார்க்குற உங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட ஏராளமான பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்து இருக்கலாங்க. ஸோ பிரச்சனைகள்னு சொல்லும் போது அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. கடன் தொல்லைகளாக இருக்கலாம், உடல்நல குறைவுகளாக இருக்கலாம், இல்லை குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலுமே சரி, இந்த பிரச்சனைகளின் நேரத்தில் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இன்றைக்கி பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நாள் ஜெபம் பண்ணுறாங்க, ஆனால் சூழ்நிலைகள் மாறவே இல்லை, ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பிரச்சனைகளோடவே சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, ஆண்டவர் தான் சொல்லியிருக்காரு உலகத்தில் நிறைய பிரச்சனைகளும் போராட்டங்களும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அது கூடவே சேர்ந்து வாழ்றதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிரச்சனைகள் வந்து வெற்றி பெறுது அப்படின்னா என்ன சொல்கிறாங்க தெரியுமா, இவ்வளோ பிரச்சனைகள் இருந்துமே கூட நான் கர்த்தரை விட்டுறாமல் இருக்கேன்னு பார்த்தீங்களா, அதுதான் வந்து இந்த பிரச்சனை மீது வெற்றி கொள்வது அப்படின்னு சொல்லி தவறாக வந்து நினச்சிக்கிறாங்க. இதில் வேறு இன்னும் சில பேர் ஒருபடி மேலே போய் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிரச்சனைகள் தான் கர்த்தரோட என்ன ஐக்கியமாக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆல் தீஸ் ப்ராப்ளம்ஸ் கெட் அஸ் க்ளோசர் டு காட் சொல்கிறாங்க. அண்ட் திருப்பி என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல் தீஸ் ப்ராப்ளம்ஸ் மேக் அஸ் ஸோ ஹோலின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்க பரிசுத்தமாகிறதுக்கு காரணமே அவங்க வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகள் தானா. அதுவும் இந்த இல்லாமல் இருக்கு இல்லைங்களா, பணம் காசு எதுவுமே இல்லைன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷம், நம்ம கர்த்தருக்கு வந்து நிறைய நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிற பிரச்சனைகள் மீதும் போராட்டங்களையும் வந்து மேன்மைப்படுத்திக்கிட்டே வந்திருக்கிறாங்க. அது சரியான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அது வெற்றியின் வாழ்க்கையும் கிடையாது, அது தோல்வியின் வாழ்க்கை. இவங்க இத்தனை நாள் ஜெபம் பண்ணி, இத்தனை வருஷம் ஜெபம் பண்ணி எதுவுமே நடக்கலை அப்படின்னா அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய விசுவாசத்தில் இருக்கிற பிரச்சனை. பட் எனிவேஸ், அது நம்மளுடைய டாபிக் கிடையாது. அப்படிப்பட்ட பிரச்சனைகளை எப்படி நம்ம மேற்கொள்ளணும் என்பது தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இதை குறித்து வேதத்தில் யோவான் 16:33 தெளிவாக போடப்பட்டிருக்கு. ப்ளீஸ் டர்ன் டு ஜான் சாப்டர் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். I have told you these things so that in me you may have peace. In this world you will have trouble, but take heart, I have overcome the world. ஸோ வசனத்தில் தெளிவாக போடப்பட்டிருக்கு. கர்த்தர் சொல்கிறாரு, I have overcome the world. அதாவது உலகத்தில் பிரச்சனைகள் இருக்குதான், யாருமே இல்லைன்னு சொல்ல வரல. ஈவன் நானும் கூட உங்களை ஒரு ஃபேண்டசி வேர்ல்டில் வாழுங்கன்னு சொல்ல, அதாவது நீங்கள் கர்த்தரோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையவே கிடையாதுன்னு சொல்ல வரல. ஆனால் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறான்ற விசுவாசத்தோட கர்த்தர் எப்படி இதை ஓவர் கம் பண்ணாரோ அவருடைய நாமத்தினால நம்மளும் இதை ஓவர் கம் பண்ணணும் என்பது தான் வசனமும் சொல்லுது, நானும் உங்ககிட்ட வந்து சொல்ல வரேன். ஸோ இன்றைக்குமே கூட உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தாலுமே சரி, முதல்ல உங்களுக்கு வர வேண்டிய தைரியமே என்ன அப்படின்னா, கர்த்தர் எனக்காக இதை ஓவர் கம் பண்ணதுனால, அவருடைய நாமத்தினால என்னாலையும் இதை ஓவர் கம் பண்ண முடியும். எந்த பிரச்சனைகளும் போராட்டங்களும் என்னை தோக்கடிச்சிடவே முடியாது. பிகாஸ் எனக்கு அதன் மீதெல்லாம் வெற்றி இருக்குது. ஏன்னா கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு வெற்றி எனக்கு கொடுத்துருக்கிறாருன்ற எண்ணத்தோட நீங்கள் வாழும்போது அதுவே வெற்றியின் வாழ்க்கையை வாழ்றதுக்கு சிறந்த ஒரு வழியாக இருக்கும் என்பது தான் இந்த மெசேஜ் மூலமாக நான் சொல்ல ஒரு காரியமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வேர்ட் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிளஸ்டான ஒரு வேர்டாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்குறதும் பார்க்குறதும் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.